நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிலான இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது அறிவாலயத்தில் துவங்க இருக்கிறது. திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என இரண்டு குழுக்களும் சேர்ந்து தற்போது இரண்டாம் கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 2019 ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களில், திருப்பூர் மற்றும் நாகை என 2 இடங்களில் திமுக கூட்டணியிலிருந்து பெற்று 2 இடங்களையும் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. அந்த கூட்டணியான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தான் தற்போது துவங்க இருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது தங்களுக்கு விருப்பமான தொகுதி பட்டியலை திமுக தலைமையிடம் கொடுத்த நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக கூட்டணியானது அழைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இன்று அல்லது நாளைக்குள்ளாக அனைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து ஒப்பந்தங்கள் அனைத்துமே கையெழுத்தாக இருக்கின்றன. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒப்பந்தமானது இன்று மற்றும் நாளைக்குள்ளாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்ற சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது இன்றைய தினம் முடிவடைந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 2019 ஆண்டு 2 தொகுதிகளை திமுக கூட்டணியிலிருந்து பெற்று 2ம் வெற்றி பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் துவங்கி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.